Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன டைப் ஆஃப் குச்சு போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த ட்ரெஸ்ஸில் போட போகிறோமோ அந்த கிளாத் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வைக்கிறதுக்கான வெயிட், தென் நம்ம நூல் சுற்றுறோம், எதில் நம்ம நூல் சுற்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்கானது. நான் அட்டை எடுத்திருக்கேன், கேலண்டர் அட்டை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது உங்களுக்கு அவைலபிளோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன பேடு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த த்ரெட்டை சுற்றுறதுக்காக. போன இதில் எல்லாமே நம்ம 50 த்ரெட்ஸ் சுற்றணும். இப்போ நம்ம டோட்டலாக வேறு ஒரு 10 த்ரெட்ஸ் தான் நம்ம சுற்ற போகிறோம். அதை வச்சு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 3 டைப் ஆஃப் நீடில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜரி கோர்க்கிறதுக்கான நீடில், நம்ம நார்மல் நீடில். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 10 த்ரெட்ஸ் கோர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த நீடில். சின்ன நீடிலாக இருந்தால் போதும், 10 நூல் உள்ளே போனால் அந்த அளவு ஓட்டை இருந்தால் போதும். இப்போ நான் இது இந்த அட்டையில் நான் ஒரு 10 டைம் சுற்றி நான் கட் பண்ணி எடுத்து நீடிலில் கோர்த்துக்கிறேன். இந்த கலர் எடுத்துக்கிறேன், இதை எடுத்து நான் நீடிலில் கோர்த்துக்கிறேன். இப்போ நான் கோர்த்துக்கிட்டதை 2ஆக மடித்து டபுளாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு போடுறதுனால ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம அப்படியே நம்ம போட்டுடலாம். இப்போ இதை நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு ஊசியில் கோர்த்துக்கிறேன். இது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு 9 இன்ச் இருக்குது. 9 இன்ச்சை நான் 2ஆக கட்ட போகிறேன். இந்த ஊசியில் இதை கோர்த்துக்கிறேன். 10 த்ரெட் இருக்குது, ஊசியில் கோர்த்து சிங்கிளாக வச்சுக்கிறேன். இதை நம்ம கிளாத்தில் ஏற்றி ஒரு நாட் மாதிரி போட போகிறோம். எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். நார்மலாக எப்படியும் நம்ம குத்துற மாதிரி தான். ஊசியை வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வச்சுருக்கனால நம்ம 2ஆக கட் பண்ணிட்டோம் த்ரெட்டை. ஸோ அதனால் கொஞ்சமாக இருக்குது. இந்த த்ரெட்டை எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம விரலில் லைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஊசியை வச்சு அந்த த்ரெட்டை வெளியே எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு நாட்டை டைட்டாக கொண்டு போகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நீடியில் உள்ளே விட்டு முடிச்ச மேலே இழுத்துட்டு போகிறேன். ரொம்ப துணியை ஒட்டி முடிச்சு போடாதீங்க. ஏன்னா அதுக்கு நம்ம குச்சு அந்த கேப்பில் தான் நம்ம போட போகிறோம். ஒரு நீடில் விடுற அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. ரொம்ப துணியை ஒட்டி இறுக்கி உங்கள் நாட்டை போடாதீங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம குச்சு 50 டைம்ஸ் நம்ம சுற்றி நீடிலில் கோர்த்து அந்த குச்சுவை நம்ம இதுக்குள்ளே விட்டு தான் கட்ட போகிறோம். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி நான் அடுத்தடுத்ததும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்டன்ஸ் நம்ம இஷ்டம்தான். நம்ம போன தடவை மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. நான் போன தடவை வச்ச மாதிரி 1 இன்ச் டிஸ்டன்ஸில் வைக்கிறேன் நான். நம்ம பேடில் 50 த்ரெட்ஸ் சுற்றிட்டு நம்ம நீடிலில் கோர்த்துக்கலாம். போன தடவை நம்ம கட்டின மாதிரியே தான் குச்சு கட்ட போகிறோம். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, துணியில் கட்டுறதுக்கு பதில் நம்ம அந்த த்ரெட்டில் கட்ட போகிறோம். த்ரெட்டில் ஏற்கனவே நம்ம நாட் போட்டிருந்தோம் இல்லையா, கிளாத்துக்கும் த்ரெட்டுக்கும், அதாவது நாட்டுக்கும் நடுவில் ஒரு நீடில் கேப் நான் விட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நீடில் கேப்பில் தான் நம்ம 50 த்ரெட்ஸையும் உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். இல்லை இப்போ 50 100 த்ரெட் இருக்குது. ஸோ இப்போ அதை தான் நம்ம உள்ளே விட்டு எடுத்துருக்கோம். இப்போ வேணுங்கிற அளவு நம்ம வச்சுட்டு நம்ம கோல்டன் கலர் த்ரெட்டில் கட்டிடலாம். நம்ம கோல்டன் கலர் த்ரெட்டில் கட்டுறதெல்லாம் ஒரே மாதிரி தான். என்ன அப்படின்னா அந்த நாட்டு இருக்கு இல்லையா, பர்பிள் கலர் நாட்டை கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டிங்கன்னா அது ஒரு பீடு மாதிரி அழகாக இருக்கும். இப்போ நாட் கட்டிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட குச்சு ரெடி. இதில் நம்ம பீடு வச்சும் கட்டலாம். இது பீடு வச்சு கட்டுறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் நான் பீடு இல்லாமல் ப்ளைனாக தான் கட்டியிருக்கேன், வெறும் த்ரெட்டில். இந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு வீடியோஸில் நம்ம இன்னும் வெவ்வேறு மாடல்ஸில் நிறைய பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.